ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து பாட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லை. இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு தேவையான இன்னொரு வீடியோ. உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய கிளாத்தெலாம் எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக, அதாவது பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமையல் வீடியோவும் போடுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்களும் இந்த சேனலில் நான் போட போகிறேன். அது கூட உங்களுக்கு தேவையான வசனங்களும் நான் போடுவேன். வசனங்கள் எப்படி பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, பைபிளில் என்ன எழுதியிருக்குது, பைபிள் ஏன் வாசிக்கணும், நம்ம ஏன் வசனம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து என்னுடைய நீ வந்து பாட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட கையை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸோட கையை வந்து ப்ளவுஸ் கிழிஞ்சு போச்சு, பத்தாமல் போச்சு. இந்த ப்ளவுஸோடைய கையை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற கிராஸாக அதெல்லாம் கட் பண்ணி நேராக உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க கிராஸு, சைடில் இருக்க கிராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கிட்டு நம்ம இதை எப்படி டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து இந்த துணி மேலே வச்சு இந்த துணியையும் இந்த 2 எம்ப்ராய்டரியும் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நான் வந்து தைச்சிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தைக்கிறத என்னால் காட்ட முடியல, தைச்சிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளைக்கு வந்து நான் தைக்கிறத நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீழே இருக்கிற துணியை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மேல் பக்கம் வந்து நமக்கு ஒரு பைப்பிங் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதனால் அதை அப்படி மேல் பக்கமாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம மடக்கி இந்த மாதிரி அதாவது நம்ம கெட்ட பக்கம் இந்த மாதிரி வச்சு நம்ம மடக்கி ஒரு தையல் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பை மாதிரி தான் தைக்க போகிறேன். இந்த பையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் பையை தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது இந்த பக்கமும் கீழே இருந்துச்சு கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா, அந்த சைடும் மட்டும் தைச்சிருக்கேன். இந்த ஒன் சைடு வந்து மடிச்சிருக்கேன். இந்த சைடும் நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கையில் தான் தைக்கணும் அப்படின்னு எனக்கு மிஷின் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி கையில் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், அழகான ஒரு பை. இதில் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கூட வச்சு உள்ள ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை நான் வந்து இதில் ஒரு பை மாதிரி கைப்பிடி மாதிரி வச்சு இல்லைன்னா ஜிப்பு வச்சு கூட நான் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கனாலும் ஜிப்பு வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் சும்மா தான் வச்சுருக்கேன். எதையாவது வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது இதில் இந்த மாதிரி நம்ம பை அதிகமாக வச்சிட்டோன்னா பாருங்களேன், நம்ம ஒவ்வொரு பொருளும் மறக்காமல் இதில் வச்சுக்கலாம்னு சொல்லி ஏதாவது வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டு தானே இது தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இதில் கையிலையும் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பர்ஸாக தைக்கிறது எப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பேக் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு வசனத்தை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனம் பார்ப்போம். பைபிளில் வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கள் வாசல்களில் அவளை போலக்கடவது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இந்த பர்ஸ் மாதிரி இருக்கிற பை துணிப்பை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.